நம்ம ஹீரோ வனதி மிஸ் லவ் பண்றதாவும் அந்த நியூஸ் பிரின்சிபல் காதுக்கே வந்தாச்சு. அதுக்காக வனதி மிஸ் பிரின்சிபல் ரூமுக்கு வர சொல்லியிருப்பாங்க. மேடமும் வந்தாச்சு. இந்த குட்டி பையன் ராகுல் தலைமுடிய வாரது என்ன, கூலிங் கிளாஸ் போடுறது என்ன, அதை பார்த்துட்டு ஹீரோவும் அதே மாதிரி பண்றான். பொண்ணு ரொம்பவே அழகா இருந்தா இப்படி எல்லாம் பண்ண தோணுமோ என்னமோ. மேடத்துக்கு ஒரு ஸ்மைல போட்டு, சார் நான் எதுக்காக வந்திருக்கோம்னா, சார் இந்த வருஷமாவது ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் டே நடத்தியே ஆகணும். நான் பாரு கனகவேலு இதெல்லாம் பண்றது இல்ல, இதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பிரின்சிபலுக்கு பெருசா ஒரு ஐஸ் ஒண்ணு வைக்கிறாரு. சார் நீங்க எவ்வளவு பெரிய வாலிபால் பிளேயர், அப்பேற்பட்ட பிளேயரா இருந்துட்டு நீங்களே ஸ்போர்ட்ஸ் டே நடத்தலைன்னா எப்படி சார்? ஹீரோ பேச்சிலே ஐஸ் வச்சதுனால பிரின்சிபல் அப்படியே உருகிட்டாரு. ஆமா நான் வாலிபால் பிளேயரா தான் இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? சார் அது நல்லாவே தெரியும் சார், உங்களை பார்த்தாலே தெரியுது. ஸ்போர்ட்ஸ் டேக்கு பிரின்சிபலையும் ஒத்துக்க வச்சாச்சு. அப்படியே கையோட ஹீரோயினையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோட அப்பா மைக் டைசனுக்கு ஃபேனு. ஹீரோ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். ஏமா உனக்கு இடது கண்ணில் ஏதாவது பிரச்சனையாமா? என்ன இந்த அங்கிள் இப்படி சொல்றாங்கன்னு ரெண்டு கண்ணையும் செக் பண்ணி பாக்குறா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், ரெண்டு கண்ணுமே நல்லதான் இருக்கு. இல்லம்மா இவனை போய் நீ எப்படிதான் லவ் பண்ணியோ தெரியல. இதை கேட்டோம் அந்த பொண்ணுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஸ்மைலும் கியூட்டா தான் இருக்கு. திடீர்னு திரும்பி பார்த்தா பையன் நிக்கிறான். பையனை தெரிஞ்சாதான் கூப்பிடுவான்னு தெரிஞ்சு போச்சே, இருந்தாலும் சமாளிக்கிறாரு. அம்மா பையன் நல்ல தங்கமான பையன். பொண்ணுக்கும் பையனும் பிடிச்சு போச்சு. அதே மாதிரி இந்த விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லி சம்மதம் வாங்குமா, அது ஒன்னும் பிரச்சனை இருக்காது, அவ கரெக்டா பாத்துப்பா. என்ன புஸ்கன் இப்படி சொல்லிட்டான், அப்பாட்ட எப்படி சம்மதம் வாங்குறது? பொண்ணோட அப்பா பயங்கரமான வில்லத்தனமான ஆளு. ஹீரோ இதை பார்த்துட்டு ஆஹா எப்படிதான் இவர்கிட்ட சம்மதம் வாங்க போறேன்னு தெரியலையே. ஹீரோ இதை பார்த்துட்டு எதுவுமே பேசாமலே நிக்கிறான். அப்பாட்ட நீ பேசுறியா இல்ல நான் பேசவா? பொண்ணோட அப்பா நம்ம ஹீரோ பார்த்துட்டு பணம்லாம் தர முடியாது, கிளம்பு கிளம்பு. டை கட்டிட்டு வந்தனால பினான்சியர் நினைச்சிட்டாரு. அப்பா ஏஜென்ட்லாம் இல்லப்பா, என்னோட பாய் ஃப்ரெண்டுப்பா. ஓ அப்படியா, வீட்டுல வச்சு பேசுவோம் வாங்க. என்ன பாரு தம்பி, என் பொண்ணுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். பொண்ணும் ஓகே சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை தான் ஆல்ரெடி பொண்ணு பிடிச்சிருக்க, டைரக்டாவே என்கேஜ்மெண்ட் தான். ரெண்டு பேருமே மன கோலத்துல பார்த்ததுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பையனோட அம்மா யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது, பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியா நிற்கும் போது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.